தமிழகத்தில் புதிதாக 17 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் திமுகவினருக்கு மகளிர் மீது திடீரென அக்கறை வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று திமுக அறிவித்தது. இதனை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆட்சிக்கு வந்த பின்னர் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 1000 வழங்கப்படும் என திடீர் பல்டி அடித்தது திமுக அரசு. அரசியல் வரந்துக்கோசம் அறிவிச்சாங்க, எல்லாத்துக்கும் 1000 அறிவிச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதுனால ஜெயிச்சு வந்த பிறகு அது இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன மக்கள் ஒரு பாடம் அப்படி சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, என்ன சொன்னீங்க? குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 சொன்னீங்க. எல்லா மக்கள் பெண்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட பிறகு இவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, எப்படியாது? மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பித்த கோடிக்கணக்கான பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. 4.5 ஆண்டுகளை இப்படியே கடத்திவிட்டு தற்போது சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் வாக்குகள் வேண்டும் என்பதற்காக புதிதாக 17 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என ஒரு நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றியுள்ளது. வாக்குனா ஒன்னா இருக்கணும். ஆட்சி முடியும் போது மட்டும் அந்த ஓட்டு சாதனை இப்ப பயந்து சொல்றேன். அப்ப 4 வருஷமா எனக்கு வட்டி போட்டு அனுப்பியா? என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட்டு கொடுக்குறியா? 4 வருஷமா? திமுகவின் இந்த தில்லுமுள்ளுகளை மக்கள் இப்போது நம்ப தயாராக இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக பெண் வாக்காளர்கள் திமுகவிற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள்.